அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வெட்கம், அனுமதியும் தடையும். சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கம் கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக முக்கியமான இந்த சத்திய பிரச்சார கொள்கையை எவரிடம் எடுத்துச் சொல்வதற்கு வெட்கம் தடையாக இருக்கக்கூடாது. அப்படி சத்திய பிரச்சார பணிகளில் ஈடுபடும் போது வெட்கம் தடையாக இருப்பின், அல்லது ஆள் பார்த்து ஆளுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் நமது செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் நாம் வழிகட்டு விடுவோம். எனவே யார் முகத்தையும் பாராமல், தயவு தாட்சாணியமின்றி, ஒளிவு மறைவு இல்லாமல், காய்தல் உவத்தல் இன்றி சொல்ல வேண்டிய செய்தியை இறைவனுக்கு பயந்து சொல்லிவிட வேண்டியதுதான். இதுதான் சத்திய பிரச்சாரம். சத்திய பிரச்சாரம் செய்கின்ற சத்திய கொள்கையை கடைபிடிக்கின்ற ஒவ்வொருடமும் இருக்க வேண்டிய பண்பு. இதில் வெட்கப்படுவது 100% தவறானவேயாகும். இப்படித்தான் நம்முடன் இருந்தவர்களில் எத்தனையோ பேர் வெட்கப்பட்டோ அல்லது தயவு தாட்சாணியத்திற்காகவோ அல்லது ஒரு மாதிரியாக இருப்பதற்காகவோ சத்தியத்தை மறைத்ததினால் இன்று வழிகேட்டில் இருப்பதை நாம் கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நிர்வாகத்திலோ குடும்பத்திலோ ஒரு தவறு நடப்பதை வெட்கப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ தட்டி கேட்காமல் இருந்தால் நாளடைவில் அந்த தவறை நாமும் கூட செய்து விடுவோம். அல்லது நமது மேற்பார்வையிலேயே அந்த தவறு நடைபெறுவதற்கு உறுதுணையாகி விடுவதையும் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கத்தான் செய்கின்றோம். எனவே சத்தியத்தை சொல்வதற்கு, உண்மையை உரைப்பதற்கு எவரும் வெட்கப்படக்கூடாது. கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக கூற அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். நம்பிக்கை கொண்டோர் இது நமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை அறிந்து கொள்கின்றனர். ஆனால் ஏக இறைவனை மறுப்போர் இதன் மூலம் அல்லாஹ் என்ன ஓமையை நாடுகிறான் என்று கேட்கின்றனர். இவ்வுதாரணத்தின் மூலம் அல்லாஹ் பலரை வழிகேட்டில் விடுகின்றான். இதன் மூலம் பலரை நேர்வழியில் செலுத்துகின்றான். இதன் மூலம் குற்றம் புரிவோரை தவிர மற்றவர்களை அவன் வழிகேட்டில் விடுவதில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 26. மேற்சொன்ன வசனத்தில் இறைவன் கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணம் கூறுவதற்கு வெட்கப்பட மாட்டான் என்று சொல்வதிலிருந்தே இறைவன் சத்தியத்தை எடுத்துரைக்க தயவு தாட்சாணியம் பார்க்க மாட்டான் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகின்றது. எனவே நாமும் சத்திய கருத்தை, உண்மையை சொல்வதற்கு ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் வெட்கப்பட வேண்டும்? எனவே வெட்கப்படக்கூடாது. இறைவன் நபிக்கு சொன்னதை போன்று ஏவப்பட்டதை போட்டு உடைத்துவிட வேண்டியதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.